வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். பொதுவாக இன்றைக்கி என்ன ஆன்மீக தகவலை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. வைரம் வந்து நாங்கள் போட்டுக்கலாமா, போட்டுக்கூடாதா? வைரம் வந்து நாங்கள்லாம் அணியறதுக்கு எங்களுக்கு ராசி பிரகாரம் இந்தந்த ராசி அணியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நாங்கள் அணியலாமா அப்படின்னு வந்து பாருங்கள், நிறைய ஜோதிட ஆலோசனை வரும்போதே நிறைய பேர் கேட்குறது உண்டு. அதுக்கும் மேலே இந்த சில சமூகத்தினர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லவே சொல்லுவாங்க, அம்மா நாங்கள் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்தால் கூட ஒரே ஒரு எது கொடுக்குறாங்களோ இல்லையோ சீரு ஒரே ஒரு 7 கல் வைரத்தோடாவது கொடுத்து தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற விதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்ற சாஸ்திரம் இருக்குது அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா எங்களுக்கு எது கொடுக்குறாங்களோ இல்லையோ ஒரே ஒரு கல் வச்சு வைர மூக்குத்தி போட்டு தான் திருமணம் பண்ணோம் அப்படின்னு எங்கள் குடும்ப கலாச்சாரம் இருக்குமா, நான் இந்த ராசி நாங்கள் வந்து போடலாமா வேண்டாமா இப்படிலாம் நிறைய பேர் கேட்குறது உண்டு. மருமகளுக்கு நாங்கள் போட சொல்கிறோம், ஆனால் அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி சொல்கிறவங்களும் உண்டு. ஆக இந்த வைரம் யார் அணியலாம் யார் அணியக்கூடாது அப்படின்ற ஒரு பெருத்த சந்தேகம் நிறைய மக்களுக்கு இருக்க தான் செய்யுது. லேடிஸ்க்கு பொதுவாக வந்து பாருங்கள், பெண்களுக்கு வைரம் பிடிக்காத பெண்களே கிடையாது இல்லைங்களா? எல்லாருக்கும் வைரம் பிடிக்கும். ஆனால் அந்த வைரம் பிடிச்சி நம்ம போட்டுட்டு வாழ்க்கையை கெட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கு எத்தனையோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நடிகைகளும் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நடிகைகள் பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய காலத்து நடிகைகள். இப்போ தங்கம் காலில் கொலுசு போட்டு கெட்டு போனவங்க இருக்காங்க, வைரம் போட்டு கெட்டு போனவங்க இருக்காங்க. சரி, வைரத்தாலி போட்டு கெட்டவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த வந்து வைரத்தினால கெடுபலன்கள் வருது அப்படின்றது உண்மைதானா, இல்லை அது வந்து சும்மாவே வந்து சித்தரிக்கப்பட்டவையா அப்படின்னு கேட்டால், இது வந்து சித்தரிக்கப்பட்டவையெல்லாம் கிடையாதுமா. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்தினங்கள் அப்படின்றதுக்கே அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்றல் அப்படின்றது நிறைஞ்சி இருக்குது. அதுலேயும் முக்கியமாக வைரத்தில் அதீத ஆற்றல் பொருந்தின ஒரு விஷயந்தான், ஒரு ரத்தினம் தான் இந்த வைரம் அப்படின்னு சொல்லணும். இந்த வைரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட காரகத்துவம் நிறைஞ்சது, சுக்கிரனோட ஒரு ரத்தினக்கல்லாக கருதப்படுது. அப்போ யார் வைரம் போடலாம்? பொதுவாக நிறைய பேர் சொல்லிடுவாங்க, நீ ரிஷப ராசியா நீ வந்து பாரு வைரம் போடலாம், நீ துலா ராசியா நீ வைரம் போடலாம் அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் ராசியாதிபனே வந்து சுக்கிரன் தான். ஆக வைரம் போடலாம். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, நீ மிதுனமும் கன்னியுமா, அதை மிதுனமும் கன்னியும் வந்து பார்த்திங்கன்னா புதனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசிகள், நீங்களும் வைரம் போடலாம், சில நிபந்தனைகளோடு போடலாம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி மகரமும் கும்பமும் வைரம் போடலாம், சில நிபந்தனைகளோடு போடலாம் அப்படிம்பாங்க. காரணம் என்னென்னா, புதனும் வந்து சுக்கிரனுக்கு பகை கிரகம் கிடையாது. அதே மாதிரி நம்ம கும்பம் மகரம் அப்படின்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசிகள். சனியும் வந்து சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் தான், பகை கிரகம் கிடையாது. அந்த விதத்தில் சொல்லிடுறாங்க. அது உண்மையா? அது பெருசாக உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ரிஷபமாக இருந்தாலும் சரி, துலாமாவே இருந்துக்கிங்க அப்படின்னா கூட வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் தான். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரன் என்ன பாவத்தில் இருக்கான் அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து வைரம் போடணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுய ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து பெருசாக நல்லா இல்லை, 12ஆம் பாவத்தில் அவன் இருக்கான். அவனே வந்து பாருங்கள் அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்தில் இருக்கான். உனக்கே நல்ல செலவு பண்ணணுன்ற எண்ணம் தோணும். அதில் விதிவிலக்கு நிறைய இருக்குது. நான் வந்து பொதுவாக ஜோதிடம் அப்படின்னு எடுத்தாலே விதிகளும் நிறைய உண்டு, விதி விலக்குகளும் நிறைய உண்டு. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தால் இந்த கெடுத பலன்கள் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது கோணத்தில் இருக்குது, கேந்திரத்தில் இருக்குது, குருனோட பார்வை இருக்குது, கெடுபலன் கம்மி அப்படிம்பாங்க. இதுவும் உண்மை அதுவும் உண்மை. ஆக பொதுவாக நான் சொல்கிறேன், 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நிறைய செலவு பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு வைரத்தோடு வைர மூக்குத்தி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் லேவிஷாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நல்லா ஆடம்பரமாக செலவு பண்ணுறது இன்னும் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆக உனக்கு வந்து பாரு, வைரம் ஒத்து வருதா, சுக்கிரன் என்ன பாவத்தில் இருக்கான், உனக்கு வைரம் போட்டால் ஒத்து வருமா, உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை நல்லா அலசி பார்த்துட்டு வைரம் போடுங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, முன்னமே சொன்னேன் அதனோட அதிர்வலைகள் ஜாஸ்தி அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா வந்து பாருங்கள், மருத்துவ ரீதியாக அவங்க வந்தாங்க, அவங்க ஜோதிட ரீதியாக வரல. அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா வைர மூக்குத்தி போட்டிருக்காங்க. வைர மூக்குத்தி போட்டுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அது வைர மூக்குத்தின்னு எனக்கு தெரியல, அவங்க தீரா தலைவலி ரிப்போர்ட் எல்லாமே நார்மல், தீரா தலைவலி கண்ணு வலி, அவங்களுக்கு அந்த தலைவலி என்ன பண்ணியும் நல்லாவே ஆகலை. அவங்களுக்கு வாதம் செக்கப் பண்ணியாச்சு, சிடி ஸ்கேன் பண்ணியாச்சு, எல்லா ஆஸ்பத்திரிலையும் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி தீரா தலைவலி எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன், எல்லா ரிப்போர்ட் நார்மல்ன்றாங்க. அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் ரிப்போர்ட்லாம் கேட்குறாங்க. அப்போ நான் கேட்குறேன், இது என்ன மூக்குத்தி வந்து நல்லா ஜொலிக்குது, ஆனால் அது வைரம்னு எனக்கு தெரியல, வைரம் ஏதாவது போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன ராசி என்ன நட்சத்திரம் எல்லாம் கேட்குறேன், வைரம் ஏதாவது போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியாக இருக்காங்க. தனுசு ராசி குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி. தனுசு ராசி தனுசு லக்னம், சரிங்களா? குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி. சுய ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கான் அப்படின்னா, சுய ஜாதகத்தில் சுக்கிரன் 6ஆம் பாவத்தில் இருக்கான்.
ருணரோக சத்ருஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கா. ருணரோக சத்ருஸ்தானத்தில் சுக்கிரன், குரு பார்வையில், அதுக்கு மேலே அவருக்கு மேலே சனி பார்வை இருக்குது, இத்தனை விஷயம் இருக்குது. அப்போ சுயஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கான்? உனக்கு நோயை கொடுக்கணும், எதிராளியை கொடுக்கணும், கடனை கொடுக்கணுன்ற இடத்துல இருக்கான். சுயஜாதகத்தில் உனக்கு நோயை கொடுக்கணுன்ற இடத்துல இருக்கான். நீ இன்னும் வந்து அவனோட இதை அம்சமான ஒரு வைர மூக்குத்தியை நீ அழகாக நல்லா வந்து பெருசாகவே மூக்குத்தி போட்டுருக்காங்க. நல்லா பார்த்தா பளிச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 கல் மூக்குத்திலாம் போடுவாங்களே அந்த மாதிரி பெருசாக இருக்குது. ஆனால் ஒத்த கல் வைர மூக்குத்தி போட்டிருக்காங்க. சரி, அப்போ நாங்கள் சொல்கிறேன், இந்த மூக்குத்தி எவ்வளோ நாளாமா போட்டிருக்கீங்க? எவ்வளோ நாளாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது? இது என்னம்மா மூக்குத்தி? இது வைர மூக்குத்திம்மா. எவ்வளோ நாளாமா போட்டிருக்கீங்க? அந்த அம்மா மூக்குத்தி போட்ட சில மாதங்களில் அந்த அம்மாவுக்கு தொந்தரவு அதிகம் ஆகிட்டுருக்கு. கண்ணுக்குள்ளே பயங்கர வலி, கண்ணெல்லாம் வறண்டு போய் அந்த ஜெரோசிஸ் கன்ஜங்டிவா அப்படிம்பாங்க, மீத்தேல் செல்லுலோஸ், அதாவது கண்ணீரே வர்றதில்லை உங்களுக்கு. கண்ணுக்குள்ளே மண் எடுத்து போட்டால் எப்படி அருவிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஆக இது வந்து பாருங்கள், இதை தான் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படிம்பாங்க. சுய ஜாதகத்தில் நோய் வரத்துக்கும் கிரகங்களும் ஒரு காரணம். அப்போ அந்த அம்மா நான் சொன்னேன், அம்மா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் இங்கே வைத்தியத்துக்காக வந்திருக்கீங்க, இருந்தாலும் நான் வந்து மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி பார்ப்பேன், ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பார்ப்பேன், ஒரு ஜோதிடரும் அதுக்கும் மேலே ஒரு ஆன்மீகவாதி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன், இந்த மூக்குத்தி கழட்டிடுங்கம்மா அப்படின்னு. ஐயோ இல்லைம்மா, எங்கள் குலத்தில் மூக்குத்தி இல்லாமல் இருக்கவே கூடாது. ஏன்னா அவங்க அந்த ஒரு வகுப்பினர், அவங்க சொல்கிறாங்க வைரம் இல்லாமல் இருக்கவே கூடாது. நான் சொன்னேம்மா, உடல் ஆரோக்கியம் முக்கியமாக, வைரம் முக்கியமாக, நீங்கள் அதை கழட்டிடுங்கம்மா. கழட்டிட்டு சாதா வெள்ளைக்கல் ஒன்று போட்டுக்கோங்க. எல்லாம் பார்க்குறவங்களாம் என்ன வந்து நீங்கள் வைரம் போட்டிருக்கீங்களா, சாதா வெள்ளைக்கல் போட்டிருக்கீங்களான்னு தேடியாக கண்டுபிடிக்க போகிறாங்க. இல்லைம்மா, எங்கள் கௌரவம் என்னென்னவோ பேசுகிறாங்க, அரை மணி நேரம் பேசினா, அதுக்கப்புறம் உங்கள் சௌரியம்மா, நீங்கள் கழட்டி வச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய நாள் கழட்டி வைக்க வேண்டாம், 1 மாதம் கழட்டி வைங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னா கழட்டினாங்க. கழட்டிட்டு 1 மாதம் கழிச்சு அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, கரெக்டாக சொன்னீங்கம்மா, ரொம்ப தெளிவாக எனக்கு புரிஞ்சிச்சு. நான் தோஷம் இல்லையா எல்லாம் பார்த்து கரும்புள்ளி இல்லாமல் தோஷம் இல்லாமல் ரொம்ப தேடி தேடி வாங்கின விலை உயர்ந்த வைரம். அது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த வைரம். அதனோட ரேட்டும் அந்த அம்மா சொல்கிறாங்க. கழட்டி வைக்கவே எனக்கு மனசு இல்லை, வேறு வழி இல்லாமல் நான் போயிட்டு பெருமாள் கிட்டே கேட்டேன், கழட்டி வைக்கட்டுமா வேண்டாமான்னு. பெருமாள் உத்தரவு கொடுத்தாரா, அதனால் கழட்டி வச்சேன் அப்படின்னாங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம், பெருமாள் உத்தரவு கொடுத்தாரு, கழட்டி வச்சா. வலியே இல்லைம்மா எனக்கு, எனக்குடைய கழட்ட 10 நாள்லேருந்து எனக்கு ஒன்றுமே இல்லைம்மா, இப்போ வரைக்கும் எனக்கு எந்த வலியும் இல்லைனாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா வைரம் அப்படின்றது குடும்ப கலாச்சாரம், எங்கள் கௌரவம், அதெல்லாம் பார்த்து போடக்கூடிய ஒரு விஷயம் இல்லைம்மா. உன் சுய ஜாதகத்தில் உனக்கு சுக்கிரன் என்ன பாவத்தில் இருக்கான்? 6ஆம் பாவத்தில் இருக்கான். அப்போ நீங்கள் போட்டதுனால இது வந்துச்சுமா. முதலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், திரும்பியும் அதை பற்றி நல்லா விவரித்தேன். அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள், விளையாட்டாக வந்து கேத்துனோட ஒரு கல் போடுவாங்க. இப்போ நான் கூட போட்டிருப்பேன் கோமேதகம். இந்த கோமேதகம் போடுறது, நானும் நீலக்கல் போட்டிருப்பேன், நீலம் போடுறது, இதெல்லாம் விளையாட்டாக ரொம்ப அழகுக்காக போட்டுக்கிறாங்க. மாணிக்கம் போடுறது, இப்போ அழகுக்காக நீலக்கல் நெக்லஸ் போட்டுருக்கவங்க, நீலக்கல் தோடு, மூக்குத்தி எல்லாம் போட்டிருக்கவங்க எத்தனையோ பேர். என்ன நான் கேட்பேன், என்னம்மா இது அப்படின்னா, அவங்கள பெரிய செல்வந்தர்கள். இல்லைம்மா, நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து தங்கத்தில் போடுவேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடக்கூடிய விஷயம் கிடையாது நவரத்தினங்கள். முக்கியமாக நீலம் போடாதீங்க, கோமேதகம் போடாதீங்க, அதே மாதிரி வைரமும் போடாதீங்க. நீங்கள் வைரம் போடணுன்னு ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஆசை இருக்கும். ஏன்னா அது அத்துணை வந்து ஒளி பொருந்திய ஒரு நவரத்னமாக இருக்குது. எனக்கு கூட வைரம் போடணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு சுய ஜாதகத்தில் வைரம் போட்டால் ஒத்து வராது, அதனால் நான் போடுறதில்ல. அதே மாதிரி இப்போ நம்ம வைரத்தை வந்து பெருசாக சோதிக்கணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, லேப் டெஸ்டட் தான் எல்லாமே, அந்த கரும்புள்ளி இல்லாமல் தோஷம் இல்லாமல் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து பாருங்கள், ஒரு முறை இருந்துச்சு. வைர வியாபாரிகள் வருவாங்க, வந்துட்டு அந்த வைரக்கல் கொடுப்பாங்க. அம்மா நீ வச்சுக்கோ, தலையாணி அடியில் ஒரு துணியை வச்சு, ஒரு மஞ்சள் துணியில் இல்லை வெள்ளை துணியில், அது மஞ்சளை சுற்றி வைக்கக்கூடாது ஏன்னா குருனோட காரகத்துவம் இல்லையா, வெள்ளை துணியில் நம்ம வந்து அந்த வைரத்தை சுற்றி வச்சுட்டு தலைக்கடியில் படுத்துக்கணும். நம்மளுக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனை வரல, கெட்ட கனவுகள் வரல, நம்மளுக்கு உடல் ரீதியாக எந்த உபாதைகளும் வரலை அப்படின்னா அந்த வைர வியாபாரிகிட்ட சொல்லுவாங்க. அவர் வந்து மோதிரம் செஞ்சு கொடுப்பாரு, அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணுவாங்க. இப்போ இந்த காலத்தில் நம்ம அந்த மாதிரி நம்மளை நம்பி யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க, நம்ம அப்படி வாங்கி வைக்கவும் முடியாது. அப்போ நம்ம இப்போ இருக்க ஒரு எளிமையான தீர்வு என்ன அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலசி ஆராய்ஞ்சி வைரம் போட்டால் ஒத்து வரும் அப்படின்னா போட்டுக்கோங்கம்மா, இல்லைன்னா வேண்டாம். புரியுதுங்களா? உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் போடுங்க. ரிஷபராசி போட்டுக்கலாம், துளாராசி போட்டுக்கலாம் அப்படின்ற முடிவு வேண்டாம். புரியுதுங்களா? ஆக இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் வைரம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் போட்டிங்களான்னு உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயரும். அப்போ நான் வேலை செய்யாமல் வாழ்க்கை உயர்ந்துருமா, அந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது நவரத்தினங்கள் மூலியமாகவும் வரும் அப்படின்றது உண்மை. புரியுதுங்களா? வாழ்த்துக்கள்.